இந்த நாளிலும் கர்த்தர் கூட பேசும்படியாக கொடுத்த வசனம் மத்திய 17ஆம் அதிகாரம் 15 வசனம் 16 வசனத்தை வாசித்தோமானால், ஆண்டவரே என் மகனுக்கு இறங்கும், அவன் சந்திர ரோகியை கொடிய வேதனைப்படுகிறான், அடிக்கடி தீயிலும் அடிக்கடி ஜலத்திலும் விழுகிறான், அவனை உடைய சீசலத்தில் கொண்டு வந்தேன், அவனை சுஸ்தமாக்க அவர்களால் கூடாமல் போயிட்டு இருந்தான் என்று சொல்லி இந்த வசனம் சொல்லுகிறது. பாருங்க, ஒரு தகப்பன் தன்னுடைய மகன் சந்திர ரோகியாய் வலிப்பு நோயினால் மிகவும் வேதனைப்படுகிறான் என்று சொல்லி சீசலத்தில் கொண்டு வருகின்றான். ஆனால் அவர்களால் முடியாமல் போய்விட்டது. ஆனால் பாருங்க, இயேசப்பாவிடத்தில் கொண்டு வரும் பொழுது இயேசப்பா அவனுக்குள்ள இருக்கிற அந்த பிசாசை அதட்டுகின்றார். உடனே அது அவனை விட்டு புறப்பட்டது. அந்நேரமே அந்த இளைஞன் சுஸ்தமானான் என்று சொல்லி 18வது வசனத்திலே கூட வாசிக்கிறோம். அப்படியானால் பாருங்க, 20வது வசனத்தில் கூட 19வது வசனத்திலே சீசர்கள் இயேசுனிடத்தில் கேட்குறாங்க, ஏன் எங்களால் அந்த பிசாசை துரத்தி விட முடியலை, எங்களால் ஏன் கூடாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆனால் இயேசப்பா சொல்றாரு, உங்கள் அவிசுவாசத்தினால தான் நீங்கள் பெற்றுக்கொள்ளலை, அவிசுவாசத்தினால தான். கடுகு அளவு விசுவாசம், கடுகு விதையளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் இந்த மலையை பார்த்து விடம் விட்டு அப்புறம் போய் என்று சொல்ல அது அப்புறம் போகும், உங்களால் கூடாத காரியம் ஒன்றும் இராது அப்படின்னு சொல்லி இயேசப்பா 20வது வசனத்தில் சொல்கிறாரு. பாருங்கள், எவ்வளோ ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்தார் பாருங்கள். இன்றைக்கு நம்மளுடைய வாழ்க்கையிலும் கூட ஒருவேளை ஏதோ பெரிய பிரச்சனைகள் போல இருக்கலாம், இதெல்லாம் சுகமாகுமா, இதெல்லாம் விடுதலை பெற முடியுமா அப்படின்னு சொல்லி விட நீங்கள் நினைக்கலாம். பாருங்கள், இந்த மகன் தீயிலும் தண்ணிலும் அடிக்கடி ஜலத்திலும் விழுகிறான். ஆனால் அவனுக்கு பின்பதாக ஒரு பிசாசு அவனை இவ்வளவாக வேதனைப்படுத்தி கொண்டு இருந்திருக்கிறது. வலிப்பு நோயினால் அவன் எவ்வளோ வேதனைப்பட்டு இருப்பான் பாருங்கள். அந்த குடும்பத்தில் நிம்மதி இருந்திருக்காது, சந்தோஷம் இருந்திருக்காது, எவ்வளோ கண்ணீரோடு பெற்றோர்கள் இருந்திருப்பாங்க. ஆனால் பாருங்கள், ஏசப்பா இடத்துல கொண்டு வரும் பொழுது ஏசப்பா அந்த பிசாசு அதட்டினுடனே அற்புதத்தை பெற்றுக்கொண்டான் அல்லவா. பிசாசு அவனை விட்டு நீங்கி போய்விட்டது. ஆனால் இன்றைக்கு கேட்டுக்கொண்டு இருக்கிற குடும்பத்தின் பிள்ளைகள், உங்கள் வாழ்க்கையில் உங்கள் குடும்பத்தில் ஒருவேளை எந்த ஒரு சூழ்நிலைகளிலும் ஒருவேளை உங்கள் குடும்பத்தின் அவர்கள் பாதிக்கப்பட்டிருந்தாலும் கவலைப்படாதீங்க. நீங்கள் ஏசப்பாவிடத்தில் கேளுங்க. கடுகு விதை அளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்தால் போதும்னு சொல்கிறார் இல்லையா. அப்படியானால் பாருங்கள், அந்த சின்ன ஒரு விதையளவு விசுவாசம் இருந்தால் கூட அற்புதத்தை பெற்றுக்கொள்ளலாம் என்று சொல்கின்றார் அல்லவா. அதனால் நீங்களும் கூட விசுவாசத்தோடு சந்தேகப்படாமல் இயேசப்பாவிடத்தில் கேளுங்க. இயேசப்பாவிடத்தில் கேட்கும் பொழுது நிச்சயமாக நீங்கள் என்ன ஒரு காரியம் உங்களுக்கு மலை போல நின்று கொண்டு இருக்கிறதோ, இந்த பாதைகளெல்லாம் கடந்து செல்ல முடியுமா, இது கடினமான காரியம் ஆயிடுச்சு, இதை எப்படி கடந்து செல்வது அப்படி நீங்கள் நினைக்கலாம். இல்லை பிரியமானவர்களே, ஒருவேளை பிசாசு கூட இந்த மகனை எப்படி வேதனைப்படுத்தி இருந்தது அல்லவா, அதே போல் உங்களுடைய குடும்பத்தின் நபர்களுக்கு பின்பதாக பிசாசு பல காரியங்களை வேதனைகளை கொடுக்கலாம், பல காரியங்களை செய்து கொண்டே இருக்கலாம், மறைந்து கிரியை செய்து கொண்டு இருக்கலாம். பாவமான பழக்க வழக்கத்திற்கு கூட பிசாசு மறைந்து கிரியை செய்து உங்கள் குடும்பத்தின் நபர்களை பாதித்து கொண்டே இருக்கலாம். ஆனால் நீங்கள் விசுவாசத்தோடு ஜெபியுங்கள், அந்த மலையை பார்த்து பேசுங்கள், விசுவாசத்தோடு அறிக்கை செய்யுங்கள், புத்திர சுவிகாரத்தின் உரிமையோடு நீங்கள் கேளுங்க. இருதயத்தில் சந்தேகப்படவே கூடாது பிரியமானவர்கள். இருதயத்தில் சந்தேகப்படாமல் நீங்கள் விசுவாசத்தோடு இருதயத்தில் விசுவாசித்து நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் நிச்சயமாய் உங்கள் குடும்பத்தில் உள்ள எந்த காரியமானாலும் அதை பனி போல மாற்றி போடுவார். அந்த பிசாசுடைய கிரிகளை அழித்து போடுவார். எந்த ஒரு காரியம் உங்களுக்கு மலை போல நிற்கிறதோ, இந்த மலையை பார்த்து இவ்விடம் விட்டு அப்புறம் போய் என்று சொல்லாது, அப்புறம் போம், உங்களால் கூடாத காரியம் ஒன்றுமிராதுன்னு சொல்கிறார் அல்லவா. அப்படி என்னால் இன்றைக்கு அவருடைய பிள்ளைகளாகி தெரிந்து கொண்ட நம்ம ஒவ்வொருவருக்கும் இயேசப்பா அந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கின்றார். அந்த தினமும் நாம் அவரோடு கூட இயேசப்பாவோடு கூட பேசுகிற பிள்ளைகளாய், ஜெபிக்கிற பிள்ளைகளாய், அவருடைய வல்லமை தரித்து கொண்ட பிள்ளைகளாய் இருக்கும்பொழுது நாம கூட விசுவாசத்தோடு ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் அந்த அற்புதத்தை செய்வார். உங்கள் குடும்பத்தில் ஒரு சமாதானத்தை தருவார், சந்தோஷத்தை தருவார், நிம்மதியாய் உங்களை வாழ வைப்பார் பிரியமானவர்களே. அதனால் கவலைப்படாதீங்க, பதில் தருவாரா தரமாட்டாரா அப்படின்னு சொல்லி சந்தேகப்படாதீங்க. இருதயத்தில் விசுவாசிங்க, கர்த்தர் ஒரு பெரிய அற்புதத்தை செய்து உங்களை வாழ வைப்பார். அப்படிப்பட்ட கிருபைகளை தேவன் உங்களுக்கு தந்தல்வாராக. ஆமென்.